அன்பார்ந்த மாணவர்களே, முதல் பாடத்தை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 முதல் வகுப்பில் பார்த்தோம். ரெண்டாவது வகுப்பில் அதில் உள்ள எடுத்துக்காட்டு சம்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். எல்லா சம்மும் பார்த்துட்டு நீங்களும் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2க்கு போக போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் இருந்தது கணங்களை பற்றி நம்ம படித்து முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிறது தொடர்பு, இங்கிலீஷில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம முதல் தொடர்பு பேர் சமான தொடர்பு, இங்கிலீஷில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன், RELATION. ஸோ இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 பாயிண்ட்டு நிறைவேறினா தான் அது சமான தொடர்புன்னு நம்ம சொல்லுவோம். முதலாவது தற்சுட்டுன்னு சொன்னால் என்ன பாருங்கள், அதாவது ARA அப்படின்னு எழுதுவாங்க. ரெண்டாவது சமச்சீர்னா A is related to A, B implies B is related to A. இதான் சமச்சீர். மூணாவது கடப்பு எப்படின்னா A is related to B and B is related to C அப்படின்னு சொன்னால் A is related to C, A is related to Bயும் B is related to Cயும் சேர்ந்து இருந்ததுன்னா A is related to C. ஸோ இப்போ இந்த 3 கண்டிஷனும் நிறைவேறிச்சுன்னா அதுக்கு பேர் சமான தொடர்பு அப்படின்னு போகும். இதை வச்சு சில கணக்குகளை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல் கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்பட்ட கணக்குகளை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிற கணக்கு தான் அரசு தேர்வில் அதிகமான கணக்குகள் கேட்பணும். அதுக்கு பிறகு பின்னாடி இருக்கிற கணக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போது பயிற்சியில் 1.2ல் 6வது கணக்கு நம்ம முதல் கணக்காக பார்க்க போகிறோம். இது கல்வி தொலைக்காட்சியில் இல்லை, இருந்தாலும் இந்த தொடர்பை நான் விளக்கணுன்னா இதை விட ஒரு ஈஸியான கணக்கு உங்களுக்கு இருக்காதுன்றதுக்காக நான் இதை நடத்துகிறேன். பாருங்கள், 6வது கணக்கு. சென்னையில் உள்ள மக்களின் கணம். அப்போது இந்த சமான தொடர்பு ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு கணம் நமக்கு வேணும். அந்த கணம் என்னன்னு சொன்னால் சென்னையில் உள்ள மக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கணத்தில் நட்பு ஒரு சமான தொடர்பு அல்ல, அன்று என நிரூபிக்க. ஸோ இது அல்லன்னு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அல்லன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீ அப்புறம் சமான தொடர்பு தான் அப்படின்றத நீ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நட்புன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப். இப்போது நீங்கள் 3 பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது 3 பேர் உங்களுக்குள்ளே ஞாபகம் வச்சு இது சென்னையில் உள்ள மக்கள்ன்றான். சரியா? இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தற்சுட்டு, அதை எடுத்துக்கணும். தற்சுட்டுனா என்னன்னு கேட்டால் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். A is related to A அப்படின்னா நீ உனக்கே ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக உன்னை நீ நேசிக்காமல் எவனுமே இருக்க மாட்டேன். அதனால் நீ உனக்கு நண்பன் தான். அப்போ A is related to Aனா நான் எனக்கு நண்பன், அல்லது சென்னையில் உள்ள ஒரு நபர் தனக்குத்தானே நண்பராவார். நான் எனக்கு நண்பன், அல்லது சென்னையில் உள்ள ஒரு நபர் அவருக்கு அவரே நண்பராக இருப்பார். யாருமே தனக்குத்தானே நண்பனாக இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் அது மெய்யாயிடுச்சு. ரெண்டாவது சமச்சீர்னா என்ன? இப்போது சென்னையில் 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்க. ஏன்னா அன்புன்னு வச்சுக்கோ. அன்பு யாருக்கு நண்பன்னா பீனா பாபுன்னு வச்சுக்கோ. ஸோ அன்பும் பாபுவும் ஆர்னா ரிலேஷன் என்னன்னு கேட்டால் இங்கே நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரிலேஷன். அப்போது அன்புவும் பாபுவும் நண்பர்கள்னு சொல்லியாச்சு. அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாபுவும் அன்பும் நண்பராக இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நீ ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டு, இன்னொருத்தனை யோசித்துக்கேன், அவன் உனக்கு நண்பன் கேட்டால் இல்லை அவன் நண்பன் சொல்ல மாட்டான். ஸோ நீ அவனும் நண்பன், அவனு நீ நண்பர்கள் தான். ஸோ அந்த சமச்சீர் உள்ளது. அப்போது ஏ என்பவர் பிக்கு நண்பர் என்றால் கண்டிப்பாக பி என்பவர் யாருக்கு நண்பராக இருப்பார்? ஏவுக்கு நண்பராக இருப்பார், அல்லது நண்பர் தான். ஸோ அது முடிஞ்சிடுச்சா? 3வது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கணக்கெலாம். ஒன்றும் ஃபார்முலாகம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கடப்புனா என்னன்னு பாருங்கள். இப்போது அன்பு பாபுக்கு நண்பராக இருக்கிறார். பாபு ஒரு சீன் எடுத்துக்க, சின்னராஜி அப்படின்னு வச்சுக்கோ, நண்பராக இருக்கிறார். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து கண்டிப்பாக இங்கே பாருங்கள் இல்லைன்னு எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்னா அன்பு சின்னராஜுக்கு நண்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாபுக்கும் இவருக்கும் தான் நண்பர் தவிர இவருக்கு ஒரு நட்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் குறிக்குது. இல்லைன்றதுனால தான்
இங்கே என்னன்னு சொல்கிறோம், சமான தொடர்பு அன்றுன்னு சொல்கிறோம். ஸோ இதை எழுதும்போது ஏ என்பவர் பிக்கு நண்பர், ஏ என்பவர் பிக்கு நண்பர். அதே நேரத்தில் பி என்பவர் யாருக்கு நண்பர், ஏக்கு நண்பர். சாரி, இல்லை சிக்கு, இப்போ மாறி வந்துட்டோம், சிக்கு நண்பர். ஓகேவா? இது ரெண்டு சேர்ந்தா ஏ என்பவர் சிக்கு நண்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவர் நண்பராக இருக்க வேண்டிய அவசியம் நீ யாராவது நீ 3 பேரை வேண்டிய அவசியம் இல்லை. நீயே 3 பேரை யோசிச்சுங்க, நாங்களாம் நண்பராக தானே இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ இப்போது இதில் வந்து 3வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நிறைவேறலை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நட்பு சமான தொடர்பு அல்ல. ஸோ அதுக்கு ரீசன் சொல்லிட்டோம், ஏன் அன்றுனா அல்ல, அவ்வளோதான். ஸோ புரியுதா? அப்போ 2 கண்டிஷன் நிறைவேறிச்சு, ஒரு கண்டிஷன் நிறைவேறாததுனால இது சமான தொடர்பு இல்லை. ஏன்னு தெரியுதா, ஏ பிக்கு நண்பனாக இருக்கலாம், பி சிக்கு நண்பனாக இருக்கலாம், ஆனால் ஏ வந்து சிக்கு நண்பனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கூட யோசித்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட அப்படி இருக்கலாம். அடுத்த கணக்கு போகலாம். இப்போ முதல் கணக்கில் 3வது கணக்கை நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து அந்த இதில் இல்லை, கல்வி தொலைக்காட்சியில் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு 3 கணக்கு நடத்தினேன். ஃபஸ்ட்டு ஒன்று நடத்தினேன், இப்போ 2வது நடத்துகிறேன், இன்னொன்று நடத்திட்டேன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்வி தொலைக்காட்சியில் கணக்கு பண்ணி, ஏன்னா ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ், சமான தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்கள். ஏ என்பது ஒரு கணம். என்ன கணம்னா, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் அனைவரும் கொண்ட கணம். உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால், குடும்பம்னா நீ, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தங்கச்சி, அக்கா, தம்பி, தங்கச்சி அப்படி மட்டும் நினச்சிக்கூடாது. இன்னும் கூட சேர்த்துக்கலாம். குடும்பம்னா தாத்தா, பாட்டி, சித்தி, இல்லையா, சித்தி, அத்தை, எல்லாருமே உன்னுடைய குடும்பத்துதான், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் கொண்ட கணம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு தொடர்பு வந்து உருவாக்குறான். ஏ என்பவர் பியின் சகோதரி இல்லை. இதில் முக்கியமான வார்த்தை தான், சகோதரின்னு சொல்ல, சகோதரி இல்லை எனில் ஆர் ஆனது ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. யூஸ்வலாக ரிலேஷன் சொன்னால் சகோதரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இவன் வித்தியாசமாக, இதான் இந்த கணக்கோட வித்தியாசம். சகோதரி அல்ல எனவாறு வரையறுக்கப்படுகிறது. இந்த 3 ரிலேஷனும் தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, ஆராய்க இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள், தற்சுட்டுக்கு என்னது ஃபார்முலா, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அதாவது ஒருவர் தனக்குத்தானே சகோதரியா, யோசித்து பாரு, தனக்குத்தானே சகோதரியாக இருக்க முடியாது. ஸோ ஏ என்பவர் தனக்குத்தானே, ஏ என்பவர் தனக்குத்தானே சகோதரியாக இருக்க முடியாது, சகோதரியாக இருக்க இயலாது அல்லது முடியாது, ஏதாவது ஒன்று எழுது. ஸோ அப்போ வந்து இது ரிலேஷன் தான், திஸ் இஸ் கரெக்ட். ஏன் நாம் அதான் சொல்கிறோம், ஏ என்பவர் பின் சகோதரியாக இல்லை எனில் ஏஆர்வி, ஸோ திஸ் இஸ் ரைட். அப்போ தற்சுட்டு உண்டு, தற்சுட்டு உண்டு. இல்லைன்னா தான் உனக்கு நீயே இருக்க முடியாது, அதனால் தற்சுட்டு உண்டு. இல்லைன்னா தான் இது ரிலேஷன், ஸோ இல்லை தான், அதனால் இது ரிலேஷன் தான். புரியுதா? தொடர்பு தான். 2வது சமச்சீர். இங்கே பாருங்கள், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி இம்ப்ளாய்ஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்போது இங்கே பாருங்கள், ஏ என்பது பிக்கு என்ன இல்லை, சகோதரி அல்ல அப்படின்னு சொன்னால், பி என்பவர் ஏக்கு சகோதரியாக இருக்க முடியுமா முடியாதான்றதான் இப்போ கேள்வி. நல்லா யோசித்து பாரு. இப்போ ஏன்னா நீன்னு வச்சுக்கோ, ஏ என்பது யார், நீ, நான் அல்லது நீன்னு வச்சுக்க. பின்னா உன்னோட அக்கான்னு நினச்சிக்கோ, ஓகேவா? இப்போ நான் அக்கால் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னா என்ன தெரியுமா, நீ, அதாவது ஏ என்பவர், நீ வந்து உன் அக்காவுக்கு நீ சகோதரியா, அக்காவிற்கு என்ன இல்லை, நீ சகோதரி அல்ல, அவங்க தான் உனக்கு சகோதரி. ஸோ அப்போது நீ உன் அக்காவிற்கு சகோதரி அல்ல என்பது ரைட். அதான் தொடர்பு. சகோதரி இல்லைன்னா அது தொடர்பு தான். அப்போ ஏ ரிலேட்டட் பி ரைட்டு. ஆனால் இங்கே பாருங்களேன், பிஸ் ரிலேட்டிவ் ஏன்னா உன் அக்கா உனக்கு சகோதரியா இல்லையா, உனக்கு சகோதரி தான் இல்லையா, சகோதரி தான். அதனால் இது என்ன இல்லை, சமச்சீர் அல்ல. பார்த்தீங்களா? இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இங்கே உனக்கு நீயே சகோதரியாக இருக்க முடியாது, இல்லைன்னா அது ரிலேஷன். ஸோ அதனால் ரைட், தற்சுட்டு உண்டுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், நீ உன் அக்காவுக்கு ஏ இஸ் ரிலேட்டட் பின்னா நீ உன் அக்காவுக்கு, நீ சகோதரி கிடையாது, நீ சகோதரன், அதனால் அது ரைட்டு.
ஆனால் இப்போ பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா மாறி வருது. உன் அக்கா உனக்கு சகோதரி தானே, அதனால் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம என்ன எடுக்கணும், ரிலேஷன்னா இல்லைன்னு எடுக்கிறோம். அதனால் இது சமச்சீர் அல்ல. மூணாவது பாருங்கள், ஏ இஸ் ரிலேட்டட் டு பி கமா பி இஸ் ரிலேட்டட் டு சி என்றால் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கோம். ஏ என்பவர் யாருன்னு சொன்னால் உன்னுடைய அம்மான்னு வச்சுக்கேன். ஏ என்பது உன்னுடைய அம்மா. பி என்பது நீன்னு வச்சுக்கோ. பி வந்து யார், நீ, உன் பேரை அந்த இடத்துல வச்சுக்கோ. சி என்பது உங்கள் வீட்டில் சித்தி, உங்கள் அம்மாவோட கூட பிறந்த சகோதரி இருக்கிறாங்க, சித்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னா உன் அம்மா உனக்கு சகோதரி அல்ல, இல்லையா? அம்மானா அம்மா, அம்மா போய் எப்படி சகோதரி ஆக முடியும்? உன் அம்மா உனக்கு சகோதரி அல்ல. அப்போது அது ரிலேஷன் தான், தொடர்பு தான். ஸோ இது ரைட். அடுத்தது பி இஸ் ரிலேட்டட் டு சினா, பினா யார், நீ. ஸோ நீ, சீனா யார், சித்தி. உன் சித்திக்கு சகோதரி, நீ இப்போ உன் சித்திக்கு சகோதரியா? இல்லை, உன் சித்திக்கு சகோதரி அல்ல. இதுவும் ரைட் தான். அப்போ பி இஸ் ரிலேட்டட் டு சி, ரைட். ஆனால் அடுத்தது பாரு, இப்போ நம்ம ஆன்சர் என்ன வரணும், ஏ இஸ் ரிலேட்டட் டு சினா, ஏனா யார், அம்மா. அம்மா சித்திக்கு சகோதரியா இல்லையா சொல்லு? சகோதரி தான், சித்திக்கு சகோதரி தான். அதனால் இது இங்கே பாரு, இவன் என்னன்னு சொன்னான், சகோதரி அல்லனா தான் ரிலேஷன் சொன்னான். இப்போ சகோதரின்னு வந்துட்டதுனால இது ரிலேஷன் அல்ல. எனவே கடப்பு இல்லை, கடப்பு இல்லை. அப்போது இதில் பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் ட்ரூ ஆகுது. எது அப்படின்னு கேட்டால் தற்சுட்டு மட்டும்தான் மெய்யாகிறது. சமச்சீர் மெய் அல்ல, மெய் அல்ல. அதே மாதிரி கடப்பும் மெய் அல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் பார்த்துட்டு நம்ம கல்வி தொலைக்காட்சியில் இருக்கிற கணக்கெல்லாம் போடலாம். இப்போ முதல் கணக்கை பார்க்கலாம். மிகை முழுக்களின் தொடர்பானது. மிகை முழுக்கள் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ், புரியுதா? முழுக்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும், அதில் பின்னைன்லாம் வராது, ஓகேவா? பின்னைன் வராது. அது இல்லாமல் முழுக்கள்னால் பாசிட்டிவாக இருக்கும், ஓகேவா? 0, 1, 2, 3 எல்லாமே அதில் இருக்கும். பின்ன இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. குறை எண்ணும் இருக்காது, மைனஸ் இருக்காது. எண்ணின் வகுத்தி எம், வகுப்படுகிற எண் வேறு ஒன்றும் இல்லை, ஆக இருந்தால் எம் ரிலேட்டட் டு என் என வகுத்தால் வரையறை செய்யப்படுகிறது, இல்லைனா இல்லை. தற்சுட்டு சமச்சீர் கடப்பு ஆராய்க. ஃபஸ்ட்டு தற்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம எண்ணின் வகுத்தி எம், எண்ணின் வகுத்தி எம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், எம்ஆர்என்னு சொல்கிறோம், சரியா? இது ஃபார்முலா. இப்போ தற்சுட்டுக்கு பாருங்கள், தற்சுட்டுனா என்ன, அதே நம்பர் தான் எடுக்கணும். இப்போ என் எடுத்துனா எண்ணின் வகுத்தி எண்ணே எடுக்கணும், அதாவது என் ரிலேட்டட் டு என். இப்போ ஒரு எண் எடுத்துக்க, ஒரு 8 எடுத்துக்க. 8 8ஆல் வகுப்படுமா? வகுப்படும் இல்லையா? 8 8ஆல் அடித்தா 1 வரும், முழு எண் தான் 1. ஸோ ஆன்சர் முழு எண்ணாக வரணும், முழுக்களாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ எந்த ஒரு எண்ணும் தனக்குத்தானே வகுத்தியாக இருக்கும். அதனால் தற்சுட்டு உண்டு, புரியுதா? எண்ணின் வகுத்தி எண். ஸோ எது உண்டு, தற்சுட்டு உண்டு அப்படின்னு எழுதலாம். ரெண்டாவது சமச்சீர் பாருங்கள். இப்போது எண்ணின் வகுத்தி எம், அதாவது இப்படி இருந்தால் எம் இஸ் ரிலேட்டட் டு என். இப்போ அடுத்தது பாருங்கள், எம்மின் வகுத்தி எண், இதுதான் சமச்சீர். எம்மின் வகுத்தி எண்ணுனா என்ன வரணும், என் ரிலேட்டட் டு எம். இது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், நான் எம்னா 8ன்னு வச்சுக்கிறேன், எண்ணுன்னா 4ன்னு வச்சுக்கிறேன். அப்போது 8/4 வந்து 2 வரும், இது முழு எண், ரைட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் 4/8ன்னு வரும். அப்போ அடித்தா என்ன வரும், 1 4 4 4 8. இது முழு எண் அல்ல, இது முழு எண் அல்ல. ஏன்னா இது பின்ன எண், விகித முழு எண், புரியுதா? ஸோ அதனால தான் அப்போது இது கரெக்டாகுது, இது தவறாகுது. எனவே என்ன இல்லை, சமச்சீர் அல்ல. இப்போ புரியுதா ஓரளவுக்கு? இதெல்லாம் சமச்சீர் அல்ல. அடுத்தது கடப்பு பாருங்கள். கடப்பு என்னன்னா, மறுபடியும் இது எம் என்ன எடுத்துக்கலாமா, எம் இஸ் ரிலேட்டட் டு என் அண்ட் என் இஸ் ரிலேட்டட் டு இன்னொரு நம்பர் பின்னு வச்சுக்கோ. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கடப்புனா என்ன, எம் இஸ் ரிலேட்டட் டு பி. இப்போ நம்ம எம்னா 8ன்னு வச்சுக்கோம்,
ஓகேவா? என்னா 4ன்னு வச்சுக்குவோம், பின்னா 2ன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எம் ரிலேட்டட் டு என்னா 8/4 அடித்தா 2 வரும். ரெண்டாவது n இஸ் ரிலேட்டட் டு பின்னா 4 2ஆல் அடித்தா 2. ஸோ இதுவும் முழு எண், இதுவும் முழு எண். அப்போது ரெண்டுமே ரைட். இப்போ m இஸ் ரிலேட்டட் டு பின்னா 8 2ஆல் அடித்தா 4 வரும். ஸோ இதுவும் முழு எண் தான். அதனால் இது உண்டு, ரைட், இது ரைட். அப்போ என்ன எழுதுவ? கடப்பு உண்டு, கடப்பு உண்டு. ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்தது கல்வி தொலைக்காட்சியில் போட்ட சில கணக்குகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நல்லா கவனிக்கணும், இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. எடுத்துக்காட்டு 1.10. இப்போது நமக்கு ஒரு கணம் வேணும், ஒரு தொடர் வேணும். ஒரு கணம் ஒரு தொடர், ரிலேஷன் ஒன்று வேணும், செட் வேணும். இப்போ எஸ் என்ற செட்டு 1லேருந்து n வரைக்கும் ஒரு கணத்தை எடுத்துக்கிறான். இப்போ இங்கே ரிலேஷன் என்னான்னு பாரு. 1,1 2,2 இப்படி தான் வரும். 3,3 n,n வேறு எதுவும் வந்துடாது. ஏனில் இப்போ புதிய வார்த்தை பாருங்கன்னா 3 அடிப்படை தொடர்கள். என்ன அது 3 அடிப்படை தொடர்? அதான் நம்ம பார்த்தோம் பாரு, தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு. இதான் அடிப்படை தொடர். ஸோ இது என்னமோ நினச்சிக்காது. எக்ஸாமில் இந்த 3 பாரு, இந்த கொஸ்டினில் அது 3மே கேட்டான் இல்லையா? ஆனால் இங்கே கேட்கல, 3 அடிப்படை தொடர்ன்றான். ஸோ அங்கே போய் முடிச்சுன்னு இருக்காது. 3 அடிப்படை தொடர் எது எது? தற்சுட்டு. முதல்ல ஒன்று பார்க்கலாம். தற்சுட்டு இதுக்கு பொருந்துதான்னு பார்க்கலாமா? தற்சுட்டுக்கு என்ன டெஃபினிஷன்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. சரி, இங்கே கொடுக்கப்பட்ட இதெல்லாம் பாருங்கள், ரிலேஷன்லாம் பாருங்கள். 1 இஸ் ரிலேட்டட் டு 1 1 1. இங்கே பாருங்கள், ஏன்னா 1 1 2 2 3 3 எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதில் சரியாக அமைகிறது. அப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ தான், எல்லாமே இருக்குது பாருங்கள். 1 1 2 2 3 3. அதனால் தற்சுட்டு உண்டு, தற்சுட்டு உண்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்டுக்கு வாங்க. சமச்சீர். இப்போ கொஞ்சம் லேசாக குழம்புற மாதிரி இருக்கும், நீ குழம்பக்கூடாது. ஆனால் சமச்சீருக்கு என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போது இங்கே பாருங்கள், நீ என்ன நினச்சினுக்கிறாருன்னு நான் சொல்லிட்டா? 1 இஸ் ரிலேட்டட் டு 2. இங்கே 1 இஸ் ரிலேட்டட் டுனா 2 இஸ் ரிலேட்டட் டு 1. 1,2 2,1 இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே 1,2வும் இல்லை, 2,1 இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்கள், உடனே இல்லைன்னு எழுதிட்டு வந்துடக்கூடாது. இதுதான் இப்போ முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது. இந்த சம்மில் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சமச்சீர்னா என்ன? ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. நீ என்ன எதிர்பார்த்துனுக்குறேன்னு சொல்லிடுறேன். 1,2னா 2,1 இருக்கணும். ஓகேவா? இங்கே இல்லைன்றதுனால நீ உடனே எழுதிடக்கூடாது. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரப்போகிறேன். எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எந்த ஒரு பி கமா ஏ எதில் இல்லை? இந்த ஆர் என்ற தொடரில் இல்லை இல்லைங்களா? இல்லை, இது பி கமா ஏன்னா 2,1 இல்லை. இதற்கு எது இல்லை? ஏ கமா பியும் இல்லை. ஏ கமா பி எதில் இல்லை? ஆரில் இல்லை, ஆரில் இல்லை. ஸோ இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. அதனால் என்ன சொல்ல வரான்னா, எனவே சமச்சீர்ன்றான். இதுவும் இல்லை, அதுவும் இல்லைனால என்னன்னு சொல்லி முடிச்சிடறாங்க, சமச்சீர் தான் அப்படின்றான். இது ஒரு புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இப்போ கஷ்டம், போக போக உங்களுக்கு அது புரியும். ஸோ மூணாவது பாருங்கள். மூணாவது என்ன? கடப்பு. கடப்புனா என்ன? ஏ ரிலேட்டட் டு பி கமா பி ரிலேட்டட் டு சி அப்படின்னு இருந்தால் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ இதான் அர்த்தம். இப்போ அதே மாதிரி முந்தி சொன்ன மாதிரி அதே தான், முந்தி சொன்னதே நம்ம சொல்லலாம். என்ன தெரியுமா? இப்போ இது லாஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். ஏ கமா சி எதில் இல்லை? ஆரில் இல்லை. அதாவது 1,3 ஆரில் இல்லை. எந்த ஒரு, எனவே இப்படி எழுதலாம் இல்லையா? எனுமாறு என்ன இல்லை? ஏ கமா பி, இதான் ஏ கமா பி, இதுவும் இல்லை. அதே மாதிரி என்ன இல்லை? பி கமா சி ஆகிய இரண்டு உறுப்புகளும் எதில் இல்லை? ஆறில் இல்லை. ஸோ இதுவும் இல்லை, அதுவும் இல்லை. எனவே கடப்பு உண்டுன்னு எழுதுவோம். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரூஃப் தான் இது. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும். இது எதில் கேட்பாங்க? எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா இது எதில் நடத்தி வச்சுருக்குறாங்க? கல்வி தொலைக்காட்சியில் நடத்தி வச்சுருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது 8வது கணக்கு பாருங்கள். இது முக்கியமான கணக்கு, கல்வி தொலைக்காட்சி நடத்திருக்கிறாங்க. ஒரு கணம், எப்பவுமே சொல்கிறேன் இல்லையா, ஒரு கணம் வேணும், சமான தொடர்பு. இது கூட பாருங்கள் 3 வந்துச்சு. கடப்பு உண்டுன்னு சொல்லிட்டோம்,
சமச்சீர் உண்டுன்னு சொல்லிட்டோம், தற்சுட்டு உண்டுன்னு சொன்னால் அப்போ 3 உண்டுனா therefore ஆர் என்ற தொடர்பு சமான தொடர்பு. ஆர் என்ற தொடர்பு 3 இருந்தால் தான், 1 இல்லைனாலும் இல்லை தான். ஓகேவா? சரி, இங்கே வாங்க. இப்போ மறுபடியும் ஏ ஈக்குவல் ஏபிசி என்ற கணத்தில் ஏயின் மீதான மிகச்சிறிய செவ்வன்மை. இங்கே பாருங்கள், ஒரு புதிய வார்த்தையை பார்க்குறீங்க. செவ்வன்மைனா இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு தான் என்னென்னு பேர்? செவ்வன்மை. அப்புறம் சமான தொடர்பு என்ன? மிகச்சிறியது கண்டுபிடிக்கணும். மறுபடியும் பாரு, ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வன்மையுடைய சமான தொடர்பு என்ன? ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சிறியதும் கண்டுபிடிக்கணும், பெரியதும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? போன வாட்டி பார்த்தோம் அடிப்படை தொடர்புகள். அடிப்படை தொடர்புகள் என்னென்ன? தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு. இப்போ நம்ம பார்க்குறது செவ்வன்மை. செவ்வன்மைனா இங்கிலீஷில் சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட். உறுப்பில் கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க. சரி, முதல்ல நான் என்ன எழுத போகிறேன்? ஏயின் மீதான சிறிய செவ்வன்மை, சிறிய செவ்வன்மையுடைய சமான தொடர்பு, அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் போன சம்மு, இதில் 1 1 2 2 3 3. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்தாவே இது என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம், சமான தொடர்புன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இங்கே ஏபிசி தான், 3 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு எதை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏஏ, அப்புறம் பிபி, அப்புறம் சிசி, அவ்வளோதான் இருக்குது. இதில் அதுக்கு மேலே இல்லை. ஸோ இதனுடைய செவ்வன்மை என்னென்னா 3 உறுப்புகள் இருக்குது பார். ஸோ மினிமம் அதான், மிகச்சிறிய செவ்வன்மையுடைய சமான தொடர்பை உருவாக்கிட்டோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்கள், இது இருந்தாவே போதும், சேமாக இருந்தாவே அது சமான தொடர்பு. ஸோ அதை வச்சு நம்ம இதை சொல்லிட்டோம் போன சம வச்சு. அடுத்தது என்ன கேட்குறான்? ஏயின் மீதான மிகப்பெரிய, அதை எழுதுவோம். ஏயின் மீதான மிகப்பெரிய செவ்வன்மையுடைய சமான தொடர் பெருசாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொன்னேன், இங்கே பாருங்கள், இங்கே 1,2 இல்லை, 2,1 இல்லை, 3,1 இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வரதான் எது இந்த 1 1 2 2 3 3 மட்டும் இல்லை, 1 2 1 3 1 4 1n வரைக்கும். அதே மாதிரி 2 1 2 2 2 3 2 4 2n வரைக்கும். அதான் மிகப்பெரியது. ஸோ அதை சிம்பிளாக நம்ம எல்லாத்தையும் உட்காந்து எழுதினு இருந்தால் டைம் இருக்காது. சிம்பிளாக நம்ம என்னென்னு தெரியுமா சொல்லுவோம் அந்த தொடர்புக்கு? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா ஏ தான் அந்த செட்டு. அப்போ எல்லாம் என்னென்ன வரும் சொல்லு? ஏஏ பிபி சிசி மட்டும் வராது, ஏபி ஏசி பிசி சிஏ எல்லாமே வந்துடும். அது நீ எழுதி நிற்க வேண்டியதில்லை. ஏக்கு ஸோ 2 லைனில் முடிச்சிடலாம். அப்போ இது 2 மார்க்ஸ் சம் தான். போனது 5 மார்க்ஸ் சம், இது 2 மார்க்ஸ் சம். அடுத்த சம் செய்யலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கும் அந்த கல்வி தொலைக்காட்சியில் நடத்தியிருக்கிறாங்க. 3வது கணக்கு 1.2 எக்ஸசைஸில் 3வது கணக்கு. ஏ என்ற ஒரு கணம், மறுபடியும் சொல்கிறேன், சமான தொடர்புன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கணம் இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு செட் இருக்கணும், ஒரு ரிலேஷன் இருக்கணும். ஓகே, அதனால் புரிஞ்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுல ஏ என்ற கணத்தில் ஏபிசி என்ற உறுப்பு இருக்குது. தொடர்பில் பாரு, ஏஏ பிபி சிசி இல்லை. ஸோ கணக்கு என்னமோ கேட்டுக்கிறானா என்னன்னு தெரியல. நம்ம அதுக்கு முன்னாடியே இங்கே ஒன்று யோசித்துக்குமே. ஸோ இங்கே என்ன இல்லை? சிசி இல்லை. அப்போது தற்சுட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதான் தற்சுட்டுனா. அப்போ ஏஏ வரணும், பிபி வரணும். அப்போ என்ன வரணும்? இங்கே சிசி வரணும். சிசி இல்லை. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? சிசி இருக்கணும். இப்போது மறுபடியும் இந்த கணக்கு வாசித்து பாருங்களேன். இந்த 3 தான் கொடுத்துருக்குறான், சிசி இல்லை. அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன், தற்சுட்டுக்கு சிசி வேணும்னு. இப்போ கணக்கு வாசித்து பாரு. தொடர்பு ஆரை தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பு என உருவாக்க ஆருடன் சேர்க்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக. பார்த்தீங்களா, கேள்வியே தான். இப்போ ஆறு தற்சுட்டு வேணும்னா ஏஏ பிபி சிசி வேணும். சிசி இல்லை, அதனால் இப்போ நீ இதை சேர்த்துட்ட. ஸோ அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ சிசியை ஆருடன் சேர்க்க வேண்டும். எதற்கு சேர்க்கணும்? தற்சுட்டாக நம்ம சேர்க்க வேண்டும். அவ்வளோதான், ஃபஸ்ட் பாயிண்ட்டு முடிஞ்சிடுச்சு. 2வது சமச்சீர் வாங்க. நம்ம சமச்சீருக்கு ஏற்கனவே நம்ம இப்போ சிசியை சேர்த்துட்டோம். நம்ம முந்தி பார்த்தோம் பாருங்கள், போன சம்மில் தான். என்ன போன சம்மில் பார்த்தோம்? ஆக்சுவலி ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னா நமக்கு என்ன வரணும்? பி இஸ் ரிலேட்டட் டு ஏ வரணும். ஆனால் நம்ம முந்தைய சொல்லிட்டோம், இது ஏ இஸ் ரிலேட்டட் டு பியும் இங்கே இல்லை, பி இஸ் ரிலேட்டட் டு ஏவும் இல்லை.
அதனால் இது சமச்சீர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இது சமச்சீர் தான். ஏன்னா இதுவும் அல்ல அதுவும் அல்லன்னும் போது அது சமச்சீர் தான் சொன்னோம். அப்போ இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய சிசி ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் இதில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இதில் மாட்டுது பாருங்கள், ஏஏபிபிசிசி தான் வேணும். ஆனால் இங்கே பாருங்கள், மூணாவது ஏ கமா சி இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், சி கமா ஏ இருக்கணும். அவன் கொடுத்துட்டான், அதனால் சொல்கிறேன். ஏசி இருக்கும்போது கண்டிப்பாக சிஏ. இப்போ இப்படி எழுதும்போது இப்படி எழுதலாம், ஏ இஸ் ரிலேட்டட் டு சினா சி இஸ் ரிலேட்டட் டு ஏ இருக்கணும். ஸோ அப்போ இது சமச்சீராக யாரை சேர்க்க வேண்டும், சி கமா ஏவை ஆருடன் சேர்க்க வேண்டும். ஸோ அதில் சிசி தற்சுட்டுவாக சிசி சேர்க்கணும், சமச்சீராக சிஏவை சேர்க்க வேண்டும். இப்போது உங்கள் மனசில் ஒன்று ஓடினுக்குது, சார் சிஏ சேர்க்கணுன்னா ஏபியும் சேருங்க, பிஏ சேருங்க, அதெல்லாம் சேர்னு சொல்கிறேன். அப்போ பிஏ சேர்க்கணுன்னா இங்கே ஏபி இருக்கணும். ஏபி இருந்தால் தான் நான் பிஏ சேர்ப்பேன். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லிடுறேன் பாருங்க, குறைந்தபட்ச உறுப்பு. குறைந்தபட்சம் இதை சேர்த்தாவே அது என்ன ஆகிடுது, சமச்சீர் ஆகிடுது. மூணாவது வாங்க, கடப்பு. கடப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி கமா பி இஸ் ரிலேட்டட் டு சினா ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. அப்போது நம்ம ஏசி ஏற்கனவே இருக்குது. நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி ஏ கமா பி இல்லை, பி கமா சி இல்லைன்னா ஏ கமா சியும் இருக்காதுன்னு சொல்லும்போது அது கடப்பு தான். அப்போ இதில் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்க்க வேண்டியது ஏதும் இல்லை. சமான தொடர்பா இப்போ பாருங்கள், இந்த சி கமா சி சேர்த்த உடனே இது கடப்பாயிடுச்சு. இதில் சி கமா ஏவை சேர்த்த உடனே கடப்பாயிடுச்சு. அப்போ சமான தொடர்பு ஆகணும்னா யாரையும் சேர்த்தா போதும், சிசி தான் சேர்த்தோம் இல்லையா, அதையும் சிஏவையும் சேர்க்க வேண்டும். எதோட சேர்க்க வேண்டும், ஆருடன் சேர்க்க வேண்டும். ஸோ அவ்வளோதான் பாஸ். இது ஒரு ஈஸியான ஒரு சம். இதை வந்தால் பரிட்சையில் விட்டுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த பயிற்சியில் 9வது கணக்கை இப்போ நம்ம செய்யலாம். ஜட்டில், ஜட்னா முழுக்கள், முழு எண். எஸ், முழுக்கள்னா நெகட்டிவ் நம்பரும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். அதாவது -1 -2 -3 இருக்கும், 0 இருக்கும், 1 2 3 எல்லாமே இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர் வரும் இங்கே, ஞாபகம் வச்சுக்கோ. m-n ஆனது 7ஆல் வகுப்படும் எனில், வகுப்படும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வகுப்படும் m/n, m இஸ் ரிலேட்டட் டு n. ஸோ m-ம் n-ம் எப்போ ரிலேஷன் ஆகும்னா, தொடர்பாகும்னா ரெண்டையும் கழிச்சா அது 7ஆல் வகுப்படும் என்ற தொடர்பு ஆர் வரையறுக்கப்பட்டால், இவன் வரையறுத்து கொடுக்குறான் கொஸ்டினில், ஆர் என்பது சமான தொடர்பு என நிறுவுக. இங்கே பாருங்கள், என நிறுவுகன்னு வந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி. என்னன்னு சொன்னால் நம்ம டவுட் பட வேண்டியதே இல்லை, கடன்னு எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிடலாம். எப்படின்னா, சமான தொடர்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடர்பு என்ன நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், தற்சுட்டு. குட். அப்போ தற்சுட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. இதுதான் ஃபார்முலா, இது ஃபார்முலா. ஸோ எப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏன்னா, இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் ஏ எதால் வகுப்படணும், 7ஆல் வகுப்பட வேண்டும். நான் வகுப்படும்னு எழுதுகிறேன். ஏன் தெரியுமா, ஏ மைனஸ் ஏ எது, 0. அப்போ 0 7ஆல் வகுப்படும். புரியுதா? ஸோ அதனால தான் நமக்கு எது உண்டு, தற்சுட்டு உண்டு அப்படின்னு எழுதி முடிச்சிருவோம். ஸோ ஏஎன்ல இப்போ எம்னு எடுத்துக்கேன். எம்னா m-n 0 7ஆல் வகுப்படும். n எடுத்தால் n-n வகுப்படும். ஸோ தற்சுட்டு உண்டு. புரியுதா? அப்போ ரெண்டாவது பாருங்கள், சமச்சீர். ரெண்டாவது தொடர்புன்னா சமச்சீருக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொன்னால் பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. வேறு மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பி என்பது 7ஆல் வகுப்படும்னு சொன்னால் கண்டிப்பாக பி மைனஸ் ஏவும் ஏவால் வகுப்படும். சும்மா வேறுனா ஒரு நம்பர் எடுத்துக்கங்களேன். இப்போது 2 நம்பரை கழிச்சா அது 7ஆல் வகுப்படும். இப்போ மாற்றி கழிச்சுன்னா என்ன நம்பர் வரப்போகுது, நெகட்டிவ் நம்பர் வரப்போகுது. இப்போ இது பெருசு, இது சின்னதுன்னு வச்சுக்கேன். கழிச்சா பாசிட்டிவ் வரும், இது ஆப்போசிட் கழிச்சா நெகட்டிவ் வரும். ஸோ நெகட்டிவ் நம்பரும் 7ஆல் வகுப்படும் தான். ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜட்னா முழுக்கள்னு சொன்னால் நெகட்டிவ் நம்பரும் வரும். அப்போ ஏ மைனஸ் பி 7ஆல் வகுப்படும்னு சொன்னால் தேர்ஃபோர் பி மைனஸ் ஏவும் 7ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு என்ன உண்டு, சமச்சீர் உண்டு. ஸோ இதுவும்
ஓகே ஆயிடுச்சு. மூணாவது கடப்புக்கு என்ன ஃபார்முலா? A இஸ் ரிலேட்டட் டு B இருந்து B இஸ் ரிலேட்டட் டு C இருந்தால் A இஸ் ரிலேட்டட் டு C. ஸோ இதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் உண்டு. இப்போ நம்ம வேறு மாதிரி சொன்னால் A மைனஸ் B 7ஆல் வகுப்படும்னு வகுப்படும் அப்படின்னு எடுத்துக்க. அப்போது அடுத்தது என்ன சொல்கிறான்? B மைனஸ் சியும் 7ஆல் வகுப்படும்னு சொல்கிறான். ஸோ இது ரெண்டும் வகுப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக A மைனஸ் சியும் 7ஆல் வகுப்படும். தேர்ஃபோர் என்ன உண்டு? கடப்பு உண்டு. ஸோ மூணுமே உண்டுன்னு சொன்னதுனால தேர்ஃபோர் 1 2 3லேருந்து மூணுமே உண்டுன்னு சொல்லிட்டோம். எனவே R என்பது சமான தொடர்பு தான். ஏன்னா நிரூபிக்க சொன்னால் சமான தொடர்பு என நிரூபிக்க சொன்னால் இப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம். ஸோ அப்போ நான் நிறுவுகன்னு சொன்னால் அந்த கணக்கை நீ விட்டுறாத. ஏன் விடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் இதோட நமக்கு முடிச்சிடலாம். 1.2 போதும். நான் ஒரு சம் உங்களுக்கு 1 or 2 சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் யோசித்து போட்டு அதை எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். இப்போ ஓகேவா? நைட் 8 மணிக்கு சாப்டர் 2ல் உங்களுக்கு அந்த கூகுள் டெஸ்ட் மறந்துடாதீங்க, அதை செய்யுங்க. தேங்க்யூ.